Hello aspirants, welcome to the session. So, இப்போ நம்ம பார்க்க போறது banking level questions தான். இது insurance examக்குமே இதே level of questions இருக்கும். சரியா? So, அதனால இது வந்து LIC AAO காக போட்டுட்டு இருக்கோம்ல. So, இந்த செஷன்ஸை வந்து தயவு செய்து யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க. ஸோ எப்படி வந்துட்டு சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மெத்தட்ஸ் எல்லாமே ஒரு ஒரு செஷன்லயும் ஒரு கொஷின் டைப்லையும் டிஃபர் ஆகி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஸோ அது எல்லாமே ட்ரை டு அடாப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் அதை வந்து நம்ம பண்ணி பார்க்கணும். ஓகேயா? ஸோ எக்ஸாம்ஸ் வந்து இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் நாளைக்கு அடுத்த நாள் வரப்போதில்ல. ஸோ அதுக்கு உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து இட் ஹேஸ் டு பி லிட்டில் பிக். ஸோ நீங்க வந்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த விஷயத்த வந்துட்டு திருப்பி உட்காந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து போயிட்டே இருக்கணும். ஓகே, பிகாஸ் வி ஹேவ் டைம் கன்சியூமிங் திங்ஸ். ஸோ அதனால வந்து டைம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் இஸ் அ குவாலிஃபைங் ஸ்கோர். ஸோ அதனால இங்கிலீஷ்ல தப்பு பண்ணாம கரெக்டா போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகே, ஸோ மற்ற செஷன்ஸையுமே நீங்க அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னும் பொழுது பி வெரி ஃபோக்கஸ்ட். அது எப்படி அப்ரோச் பண்ற விதத்தை எல்லாமே தெரிஞ்சு அதை வந்து put it into practice. ஓகே, சரி. ஸோ இப்போ நம்மளோட செஷனுக்குள்ள போக போறோம். we have reading comprehension and reading comprehension கண்டிப்பா நம்ம ரீட் பண்ணி தான் பார்க்குறோம். பிகாஸ் அதை ரீட் பண்ணும்பொழுது நீங்களும் ரீட் பண்ணுவீங்க. எக்ஸாம்ல நம்ம அந்த விஷயத்த கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஓகேயா? சரி. ஸோ இப்போ வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தே ஹேவ் given a question. ஓகேயா? ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இஸ் த கரண்ட் ஸ்டேட்டஸ் quo good for a majority of farmers. Okay, so current status nanadu existing condition. Okay, so adu vanditu is it good for a majority of farmers க்கு இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ an Indian engaged in industry or any aspect of service sector, this includes a waiter in a restaurant earns more than an average farmer. ஓகேயா? ஸோ இங்க வந்து ஒரு இந்தியன் என்கேஜ் ஆயிருக்காங்க ஒரு இண்டஸ்ட்ரியில. ஸோ இல்லைனா ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் சர்வீசஸ்ல அப்படின்னும் பொழுது இப்போ வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வெயிட்டர்னு எடுத்துக்கிட்டாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல. அவர் ஏர்ன் பண்றது வந்து இட் இஸ் மோர் தென் த ஆவரேஜ் ஆஃப் farmer. ஓகேயா? ஒரு an average farmer earn பண்றதை விட it is more than சொல்றாங்க. This anomaly is not common in all countries. ஸோ எல்லா இடத்துலயும் அப்படி இல்லை, இந்தியால தான் நம்ம அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து anomaly அப்படின்னா ஒழுக்கம் இல்லாம இருக்கிறத சொல்றாங்க. ஓகே, ஸோ despite all the pro farmer laws and protection, why do farmers in India earn less? ஸோ எதனால அப்படி earn பண்றாங்க? So a recent study by RBI showed that a potato farmer gets only 28% of what the consumer pays. Okay, ஸோ அவங்க போட்டதுல அவங்க 28% தான் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆர்பிஐ ரிப்போர்ட் படி. ஓகே, ஸோ ஆர்பிஐ தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ரீசன்ட் ஸ்டடியில. ஓகே, ஸோ அக்ராஸ் ஆல் கிராப்ஸ் த ஃபார்ம் கேட் பிரைஸ் இஸ் 40 to 60% லெஸ் தென் த கன்சியூமர் பிரைஸ். வாட் இஸ் ஃபார்ம் கேட்? இஸ் ஃபார்மர் வந்து வச்சிருக்க ஒரு பிரைஸை தான் அதை சொல்றாங்க. ஓகே, த ரியல் சேலஞ்ச் இஸ் ஹவு டு என்கரேஜ் த க்ரோத் வைல் ப்ரொடெக்டிங் த புவர். ஸோ ரியல் சேலஞ்ச் என்னது? எப்படி வந்து we have to encourage and அந்த புவரை எப்படி ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்றது தான். ஸோ ஐ ஆர்கியூ தட் ஃபர்ஸ்ட் அ சோஷியல் சேஃப்டி net needs to be created to provide direct income transfers to the vulnerable, and then factor markets involving labor and agricultural land need to be reformed to ensure productivity enhancing growth. ஆக்சுவலி இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவர் ஆர்கியூ பண்றாரு. என்னென்ன ஆர்கியூ பண்றாரு? இந்த மாதிரி சோஷியல் நீட்ஸ் பத்தி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுல வந்து டைரக்ட் இன்கம் யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்களோட இதுக்கு போகணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேக்டர் மார்க்கெட்ஸ் வந்து இன்வால்வ்ஸ் இந்த லேபர் இல்லாட்டி அக்ரிகல்ச்சரல் லேண்ட் நீட் வந்து டு பி ரிஃபார்ம்ட். எதுக்கு? டு ensure is what? To make sure ஒரு ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகணும், growth enhances to improve something. Okay, சரி. அண்ட் ஹவு டஸ் இந்தியா என்ஷோர் க்ரோத் விச் பெனிஃபிட்ஸ் த புவர்? ஸோ அப்போ இந்தியா எப்படி வந்து பண்ண போகுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஹியர் ஐ ஆர்கியூ தட் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட்டிங் க்ரோத் இன் த மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் செக்டார் இஸ் த ஒன்லி வே டு லிஃப்ட் த புவர் அவுட் ஆஃப் த பாவர்ட்டி அண்ட் எனேபிள் மில்லியன்ஸ் டு மூவ் டு ஹையர் வேஜ் ப்ரொடக்டிவ் ஜாப்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து தான் அவங்கள பாவர்ட்டிலேருந்து எடுக்க முடியும் அப்படின்றாங்க. அப்படிதான் நம்ம ஹையர் வேஜ் ப்ரொடக்டிவிட்டி இதை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ டெஸ்பைட் அ நேரோ டாக்ஸ் பேஸ். ஓகே, ஸோ இந்த நேரோ டாக்ஸ் பேஸ் இருந்தாலும் இந்தியா ஹேஸ் கிரியேட்டட் அ காம்ப்ரிஹென்சிவ் சோஷியல் சேஃப்டி நெட். ஓகே, ஸோ ஒரு டீட்டெயில்டா ஒரு சோஷியல் சேஃப்டி நெட்டை வந்து இந்தியா பண்ணியிருக்காங்க, which can cushion growth enabling market reforms. ஓகே, ஸோ இந்தியாவோட ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு? guarantees highly subsidized
wheat and rice. Okay, so இந்த particular act வந்துட்டு wheatம் riceயும் subsidize பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு highly guarantee பண்ணிருக்காங்க. Okay, so sorry, இதுல வந்து subsidize பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. So it is what இந்த act வந்து guarantee பண்ணிருக்கு. So accurate targeting of food entailments to the bottom 67% through Aadhaar identification and digital ration cards paired with EPOS machines in fair price shops has considerably reduced the leakage of subsidized grains. Okay, so இங்க வந்துட்டு இந்த கார்டு மிஷின்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து என்னெல்லாம் நீங்க காமிக்கணும், ஆதார் ஐடென்டிஃபிகேஷன் ஆர் ரேஷன் கார்ட்ஸ் எல்லாம் காமிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ இங்க இந்த சப்சிடைஸ் கிரெயின்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ த நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் வந்து என்ன இன்டென்ட் பண்றாங்கன்னா, டு ப்ரொவைட் டைரக்ட் இன்கம் சப்போர்ட் டு ஓவர் 40 மில்லியன் எல்டர்லி லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ்க்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணோம், 40 மில்லியன் பீப்புளுக்கு வந்து வி ஹேவ் டு கிவ் லேண்ட், அந்த மாதிரி இதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புவர் விமன் எடட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வித் பிசிக்கலி சேலஞ்ச் சில்ட்ரன். ஸோ விமன் தான் வந்து இந்த ஃபேமிலியை நடத்திட்டு இருப்பாங்க. அவங்க இல்லை பிசிக்கலி சேலஞ்ச் சில்ட்ரன், இவங்க எல்லாருக்குமே வந்து வி ஹேவ் டு ப்ரொவைட் டைரக்டா வந்து இன்கம் கொடுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ டுடே வித் ஓவர் 18 மில்லியன் ஆதார் சீடட் அக்கௌண்ட்ஸ், a large share of this transfer is reaching the intended. Okay, so இப்போ வந்து இட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் ரீச்சிங்ல தான் இருக்கு. ஸோ 18 மில்லியன் வந்து ஆதார் சீடட் அக்கௌண்ட்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆதாரை வச்சு இது பண்ணிருப்பாங்க போல. லார்ஜ் ஷேர் ஆஃப் திஸ் டிரான்ஸ்ஃபர் வந்து இட் இஸ் ரீச்சிங். ஸோ அதை ஐடென்டிஃபிகேஷனா காமிச்சு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் நடந்திருக்கு. ஸோ 18 மில்லியனுக்கு. ஸோ இந்தியா ஆல்சோ ப்ரொவைட்ஸ் இன்கம் சப்போர்ட் annually to 145 million farmers, paying out rupees 75,000 crores. ஓகே, ஸோ இவ்வளோ வந்து பணம் பே பண்ணி 145 மில்லியன் ஃபார்மர்ஸை வந்து அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, இன்கம் சப்போர்ட் கொடுத்து. ஓகே, ஸோ திஸ் பெனிஃபிட் ஆல் ஃபார்மர்ஸ் வைல் எம்எஸ்பி வந்து பெனிஃபிட்ஸ் ஒன்லி 6% ஆஃப் த ஃபார்ம் ப்ரொடியூஸ். ஸோ இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ பெனிஃபிட் பண்ணுது, ஒன்லி 6% தான் அவங்க ஃபார்ம் ப்ரொடியூஸ்ல பெனிஃபிட் பண்ணுது. த சேஃப்டி நெட்ஸ், ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டட் ஆன் த பேக் ஆஃப் ஜன்தன் அக்கௌண்ட்ஸ். வாட் இஸ் ஜன்தன்? நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்ல இது ஜன்தன் கிடையாது. ஸோ நோ ஃப்ரில்னு இருந்திருக்கும். ஸோ அப்புறம் பிஎஸ்பிடிஏன்னு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அது ஜன்தன் வந்துச்சு, which is like financial inclusion, அதாவது below povertyல இருக்கவங்களுக்காக இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருப்பாங்க. So mobile connectivity and Aadhaar identification have improved the delivery of benefits in a wide range of sector from housing to scholarships. Okay, so அவங்களுக்கு கிடைக்கிற அந்த housing benefits and scholarships இது மூலியமா அவங்கள பெனிஃபிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. So of course providing income support to all vulnerable sections is still a work in progress. Okay, so இந்த பாதிக்கப்படுற அந்த செக்ஷன்ஸ்க்குலாம் இன்னுமே நிறைய பேர் பெண்டிங்ல இருக்காங்க. இவங்க இவ்வளவுதான் செஞ்சாலுமே இன்னும் இருக்குன்றத சொல்றாங்க. But if state support for social safety net has to become sustainable, wide ranging growth which will broaden the tax base is essential. Okay, because it is very important என்றத சொல்லிருக்காங்க. because அதோட ranging growth எதுக்கு, அதுதான் வந்து it will broaden the particular tax base அப்படின்னு சொல்றாங்க. Okay, so India's growth itself can be designed to reduce the number of people who need state support. Okay, so இந்தியாவோட growth என்னது, அந்த காசு வேணும்னு கேட்கறவங்களுடைய அந்த இது வந்துட்டு it has to go down, பாவர்ட்டியும் கம்மியானா மட்டும்தான் அது இந்தியாவோட growthன்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் லேபர் ரிஃபார்ம்ஸ் ரீசெண்டா past create the conditions for productivity enhancing the growth, benefiting millions of small farmers and unorganized workers. Let us take a look at what the farm laws achieve and how they change the status quo. அதாவது அந்த எக்ஸிஸ்டிங் சிச்சுவேஷனை எப்படி வந்து மாத்திருக்காங்க அப்படின்றது சொல்றாங்க இந்த ஃபார்ம் லாஸ் அச்சீவ் பண்ணி. ஓகே, ஸோ கிரீன் ரெவல்யூஷன் along with public investments in irrigation and fertilizer subsidies has expanded India's agricultural production. ஸோ இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனை இந்த மாதிரி along with public investments இந்த இரிகேஷன்லாம் பண்ண மூலியமா அவங்க இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ however farmers have not gained proportionately from the production growth as 40 to 60% of the value is appropriated by intermediaries. Okay, so status quo its laws have created this mess. Okay, so இந்த laws வந்துட்டு இந்த existing conditions கொண்டு வந்த laws தான் வந்துட்டு have created this mess. Okay, so அப்பப்போ கொண்டு வந்திருப்பாங்க அந்த ஸ்டேட்டஸ்க்காக. ஸோ அதுதான் வந்து it has created a messன்றத சொல்லியிருக்காங்க. இந்த 60 to 40%ன்றத மேலேயுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்ததை பார்த்துருப்போம். ஸோ if you're going to answer the question, so it is all about what ஒரு farmer, ஸோ அந்த farmerக்கு வந்துட்டு கரெக்டான பணம் போயிருக்கா,
அவங்க வந்து பாதிக்கப்படுறவங்களா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சேல் பண்றது என்ன இருக்கு, இவங்க கொண்டு வந்த ஆக்ட், அப்புறம் வந்துட்டு எவ்வளோ பாவர்ட்டி லைன் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு எதனால வெளில எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும், இதெல்லாம் தான் இந்த பர்டிகுலர் பேராகிராஃப்ல இருந்துச்சு. சரியா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணலாம். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. கொஸ்டின் இதை வந்துட்டு ரீட் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் ரீட் பண்ணணும். ஸோ தட் எங்க நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணுன்ற ஐடியா கண்டிப்பா கிடைக்கும். சரியா? அக்கார்டிங் டு த ஆத்தர், வாட் கேன் பி த பெஸ்ட் வே டு lift the vulnerable from the susceptible condition. What is susceptible பார்த்தீங்கன்னா எளிதில் பாதிக்கப்படக்கூடியவங்களை தான் susceptible அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னும் பொழுது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, the best way என்னது, ஹையர் வேஜ் கொடுக்கணுமா, இல்லை மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மோர் ப்ரொடியூஸ் த்ரூ ஹைப்ரிடைசேஷன், இல்லாட்டி கண்டினியூஸ் மானிட்டரிங் ஆஃப் ஃபினான்ஷியல் கண்டிஷன், சோஷியல் சேஃப்டி நெட் ஃபார் ஃபினான்ஷியல் டிரான்ஸ்ஃபர்ஸ். ஓகே, ஸோ இந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம். சோஷியல் சேஃப்டி நெட்டுன்றத நம்ம பார்த்தோம், விச் இஸ் ஃபினான்ஷியல் டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் பண்றது. ஓகே, ஸோ இது வந்து சீக்கிரத்துல பாதிக்கிறவங்கள பெஸ்ட் வே டு லிஃப்ட் இஸ் வாட், சோஷியல் சேஃப்டி நெட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So according to the passage, how the deprived people are going to be supported. Deprived is what, சீக்கிரத்துல வந்து அவங்க ரொம்ப deprive ஆயிட்டாங்க, லைக் அவங்க கிட்ட இருந்து எல்லாம் பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்துட்டு எப்படி, ஹவு த டிப்ரைவ்ட் பீப்புள் ஆர் கோயிங் டு பி சப்போர்ட், எப்படி சப்போர்ட் பண்ண போகிறோம், கிரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட், இல்லை ரிஃபார்மிங் இன் ப்ரொடக்டிவிட்டி த்ரூ டிஜிட்டல் ரேஷன் கார்ட்ஸ், இல்லை நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம், ஒரு என்ஹான்சிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ இது நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் இருந்தது, விச் இஸ் ஆப்ஷன் 4. ஓகேயா? ஸோ இதை நம்ம எங்கே பார்த்தோம், அந்த ஸ்கீம்ன்றதுனால நமக்கு தேடவும் ஈஸியாக இருக்கும். Okay, so it's here. The National Social Assistance Program intends to provide direct income support to over 40 million elderly landless agriculture. So இதுதான் அங்க சொல்லியிருந்தாங்க. Okay, so next one. Next one is identify any one of the social nets that made the delivery of benefits more accessible to the poor. So poorக்கு more accessible-ஆ ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. So what is it? So எதை வந்துட்டு பண்ணியிருக்காங்க, மொபைல் கனெக்டிவிட்டி, வேரியஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பத்தி நம்ம இங்க பார்க்கவே இல்லை. ஓகே, ஸோ வில் எலிமினேட் திஸ் டைம் வந்து நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணோம்னா லெட்ஸ் எலிமினேட் இட். ஸோ ப்ராமிசிங் பொலிட்டீஷியன்ஸா, நோ, பொலிட்டீஷியன்ஸ் பத்தி கொடுக்கவே இல்லை. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மோர் ஃபார்மர்ஸ். ஓகே, ஸோ இந்த வார்த்தை நம்ம பார்த்தோம். ஸோ அது எதுக்கு பார்த்தோம்னு பாருங்க. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பற்றிலாம் பேசல. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 1 தான். ஸோ இப்போ நீங்கள் ரீட் பண்ணதுனால என்னது, எது வரும் எது வரலன்ற ஐடியாவும் இருந்தது. ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் த பேராகிராஃப் மைட் பி வேக். ஓகேயா? ஸோ அது வேகா இருக்குனாலுமே நீங்கள் ஒரு 2 வார்த்தையை எடுக்க முடியும். ஓகேயா? ஸோ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் ஹேஸ் பீன் எக்ஸ்பேண்டட் டியூ டு வாட்? Okay, so welfare activities to farmers, இல்ல technology in 20th century technology இல்லல. So எதனால வந்து it has been extended? The green revolution along with the public investments in irrigation and fertilizer subsidies has expanded India's agricultural production. So what is the answer now? Option 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கரெக்டா எடுத்தாலே போட முடியும். சரியா? ஓகே, ஸோ அனிமலி அப்படின்னா என்ன அர்த்தம், ஒழுங்கு இல்லாம இருக்கிறது. ட்ரூவா இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ கண்டினியூஸா ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க, எஃபெக்டிவா இருக்க மாட்டாங்க, வெரி இம்ப்ரெசிவா இருக்க மாட்டாங்க, எல்லாமே பாசிட்டிவா இருந்தது. ஓகே, ஸோ அப்நார்மலா இருக்காங்க அப்படின்னும் பொழுது ஒழுங்கின்மையா இருக்காங்கன்னு சொல்லலாம், விச் இஸ் abnormality தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். So according to the author, what is the central theme of the passage? So central theme ன்னு வரும்பொழுது you're going to assume things. So passage கரெக்டா படிச்சிருக்கீங்களான்னு பாருங்க, அப்பதான் ஆன்சர் போட முடியும். So benefits to agricultural laborers, இல்ல performance of farmers, conditions of farmers, or misery of farmers, or great efforts of farmers. So இங்க வந்து அவங்க பட்ட கஷ்டங்கள். Okay, so it is what? It is the misery of farmers. Okay, next one. So which one of the following statements are true? So இதுல வந்து எது வந்து ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. Farmers in India are less paid. So when compared to இன்னொருத்தவங்களை கம்பேர் பண்ணும்பொழுது இவங்களுக்கான இன்கம் வந்து கம்மியா இருக்குன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வி saw. Okay, so next என்னது, farmers are largely supported by Indian government. So they never mentioned that Indian government is supporting the farmers ன்றத சொல்லல, அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்தாங்கன்னு தான் சொன்னாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் வுட் கெட் மோர் பெனிஃபிட்ஸ் அக்கார்டிங் டு ஆர்பிஐ ரிப்போர்ட்ஸ். ஆர்பிஐயோட சர்வே படி ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு பெனிஃபிட்ஸ் நம்ம
allocate பண்ணோம் but would get more benefits according to RBI reports ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேர்ட் பாயிண்ட் மட்டும் நம்ம செக் பண்ணலாம். பட் கண்டிப்பா நமக்கு 2 வரல. ஓகே, ஸோ அதுல கான்ஃபிடென்ட்டா இருக்கும்ல. ஸோ எலிமினேட் பண்ண முடியுதா பார்க்கலாம். 1 பாசிபிலிட்டி இருக்கு, 2 தனியா வராது. இங்க வந்து 1 and 2ன்றதுனால ரெண்டுமே போயிடும். 1 and 3. ஸோ 1 வந்து நமக்கு 3 வரதுக்கு பாசிபிலிட்டி இருந்தால் நமக்கு ஃபிஃப்த் ஆப்ஷன் இருக்கு, அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ வீல் ஜஸ்ட் செக் வெதர் இட்ஸ் தேர். ஸோ ஃபார்மர்ஸ் வுட் கெட் மோர் பெனிஃபிட்ஸ் அக்கார்டிங் டு ஆர்பிஐ ரிப்போர்ட்ஸ். ஆர்பிஐ ரிப்போர்ட் படி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்களா? எங்க பார்த்தோம்? A recent study by RBI showed that a potato farmer gets only 28% of what consumer pays across all crops. Okay, so they told that இவ்வளோதான் வந்து ஒரு பொட்டேட்டோ ஃபார்மருக்கு கிடைச்சிருக்குன்னு தான் சொன்னாங்கனுடைய. They never said that RBI ரிப்போர்ட்ல இந்த மாதிரி போட்டிருக்குன்னு சொல்லலை. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். only 1 follows. Okay, next one. இந்த farm gate price na enna artham? Okay, so national price of a produce or declared price of the by the government, illa highest price for agriculture produce, least price for the produce or market price. So what will come? National price. The national price of the product. So ஒரு ஃபார்ம்ல எவ்வளோ அதுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க ஒரு நேஷன் லெவல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், which is option 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஸ்பெசிஃபை த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த ஆத்தர் த்ரூ திஸ் பேசேஜ். ஓகே, ஸோ ஆத்தரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும் இதை நம்ம கன்க்ளூட் பண்ணும்போது? இந்தியன் ஃபார்மர்ஸ் டு பி கிவன் கவர்மெண்ட் சப்போர்ட். Obviously. Okay, so next, Indian farmers need training. Training பத்தி கிடையாது. Indian farmers to be given more opportunities. No. So இதுல வந்து 2 and 3 கன்ஃபார்மா வரல. Indian farmers has to visit other countries. Definitely not. Indian farmers are to be punished. So option 1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா பயப்படாதீங்க. ஆக்சுவலி மேலே நம்ம தரவா படிச்சோம்ல, ஸோ அதுலயே நமக்கு தெரிஞ்சிருச்சு என்ன வரும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி இருந்தது, அடுத்தெல்லாம் நம்ம பேசவே இல்லை அதுக்குள்ள. ஓகே, அதை வச்சே எலிமினேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? வேர்ட் இன்டர்சேஞ்ச். ஸோ வேர்ட் இன்டர்சேஞ்ச்க்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். ஸோ அதனால அந்த விஷயத்துல ரொம்ப அக்யூரேட்டா நீங்க நோட் பண்ணி யூ ஹாவ் டு புட் இட். ஓகே, ஸோ வைல் டாக்கிங் சிக்னிஃபிகண்ட் ஹிஸ் ரோல். ஸோ அந்த இடத்துல சிக்னிஃபிகண்ட்ன்றது ஒரு சைன், ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம். வைல் டாக்கிங் சிக்னிஃபிகண்ட் வராதுல, ஸோ ஏ கண்டிப்பா மாறப்போகுதுன்னு தெரியும். ஸோ வீல் ரீட். சிக்னிஃபிகண்ட் இஸ் ரோல் விச் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி கன்வென்ஷனல் பாலிசிங். நவீன் அகர்வால் ஸ்டேட்டட் தட் athlete's biological passport has been about. ஸோ பக்கத்துல உங்களுக்கு ஒரு நவுன் தேவை. இங்க அபவுட்னு கொடுத்துருக்காங்க, இங்க நவுன் ஸ்டெப்னு வந்துருச்சு. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? ஒரு அட்ஜெக்டிவ் தான் வந்திருக்கணும். ஸோ பட் அபவுட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அபவுட் இன் கர்பிங் த ப்ராப்ளம் ஆஃப் டோப்பிங் இன் ஸ்போர்ட்ஸ். ஓகே, ஸோ டோப்பிங் இஸ் வாட்? ஒரு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சிஸ்லாம் இருக்கும்ல, ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கிறவங்கள அதான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதை significant நம்ம adjective சொல்லலாமா? So obviously this has to go there and that has to come here. So while talking about is role. Okay, so A and C is interchanged. Option 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The organization deals. அப்போ deals in singular verb இருக்கு. The organization சொல்லலாம், பட் இது நவுனா இருந்தாலும் கரெக்டான நவுன் தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, சரியா? The organization deals with implementing and adopting. So and இருக்கனால இந்த பக்கமும் ing இருக்கு, இங்கேயும் ing இருக்கு. அப்போ A B நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போறதே இல்லை. அப்போ ஆல் கரெக்ட் தான் ஆன்சர். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு விஷயம் தான் பார்த்தோம், அதுலேயே we could conclude the answer. Okay, so we'll just check it. The anti-doping rules and policies which are in confirmation with the World Anti-Doping Agency. Okay, so next one. So currency chest, which is plural, right? ஓகே, ஸோ வேர்ன்னு சொல்லியிருக்காங்க. வேர்னா ஒரு பிளேஸ் ரெஃபர் பண்ணோம்ல, இங்கே கரன்சி செஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிபிலிட்டி கம்மி தானே. ஓகே, ஸோ வேர் த ரூம்ஸ் அக்ராஸ் த செலக்டட் பிரான்ச்சஸ் ஆஃப் த பேங்க் ஆர் பேங்க்னு இருக்காங்க, பட் இங்க ஆர் சொல்லியிருக்காங்க. த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாக்ஸ் த மணி ரிசர்வ்ட் ஃபார் ஏடிஎம்ஸ் அண்ட் பேங்க்ஸ். ஓகே, அப்போ இங்க கரன்சி செஸ்ட் பொழுது இந்த ஆர் இங்க சொல்லலாமா? பேங்க்ன்றது பிளேஸ்னால இந்த வேர் இங்க வருமா? ஸோ கரன்சி செஸ்ட் ஆர் த ரூம்ஸ் அக்ராஸ் த செலக்டட் பிரான்ச்சஸ் ஆஃப் அ பேங்க் வேர் ஆர்பிஐ. ஓகே, ஸோ அப்போ ஏ அண்ட் சி இஸ் இன்டர்சேஞ்ச். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து ரீடிங் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட் வரும்பொழுது க்ளூ வேர்ட்ஸ் லைக் ப்ரொனவுன்ஸ் லைக் பேர் பண்ணுங்க, சேம் வேர்ட்ஸ் தேடுங்க. ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்கன்னா அதை பற்றி நார்மலாக வந்து அதோட காமன் நேமில் பேசியிருக்காங்களான்னு பாருங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்பெசிஃபை பண்ணி அது இந்த மாதிரி இட் இஸ் கால்ட் ஆஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ரிவேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதோடைய எலாபரேஷன் ஆர் ஃபுல் ஃபார்ம்ஸ் வந்து அதுக்கு முன்னாடியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி we have to check. ஓகே, ஸோ இல்லை 2 கேட்டகரிஸ்னும் பொழுது என்ன 2 கேட்டகரின்றதை we have
டு சர்ச். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம பேர் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து கான்ஷியஸாக இருந்தீங்கனாலே ரீஅரேஞ்ச்மெண்ட் இஸ் நாட் கோன் பி அ டஃப் ஜாப் ஃபார் யூ. சரியா? ஸோ வி ஆர் கோன் சால்வ் ஹியர். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ எடுத்தோன்னே இங்கே இட்டுன்னு இருக்கு, விச் இஸ் அ ப்ரொனவுன். ஸோ இட்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இட் cannot be an starting sentence. Okay, so still we'll read it. So it retreats that at its terminal edge, the end of the glacial tongue ends at progressively higher elevation whenever melting exceeds accumulation. So இங்க glacial பேசியிருக்காங்க, glaciers which is iceberg ன்னு சொல்லலாமா, பனிப்பாறை. ஸோ ஓகேயா, ஸோ அது வந்துட்டு if when it melts it accumulates. ஓகே, ஸோ தண்ணி எல்லாம் சேரும்ல, அதை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா alpine glaciers இருக்கு, have recently accelerated their retreat and large ice sheet glaciers have been accelerating their flow. Okay, so on the process of flow to the sea along the coast of Greenland and West Antarctic Peninsula. So அது அப்படியே அது உருகி அது வந்து வழிஞ்சி இந்த வழியா போயிட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. So in specific it is alpine glaciers பத்தி சொல்லியிருக்காங்க. Next one. So glaciers in common are large masses of ice that flow slowly downhill. Okay, so நார்மலா ஒரு கிளேஷியர்ன்றது என்ன பண்ணும், அது ஒரு லார்ஜ் மாஸ் ஆஃப் ஐஸ். ஸோ இது நம்ம படம்லாம் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நார்மலா இந்த மாதிரி இருக்கும்ல, பக்கத்துல வந்துட்டு ஃபுல்லா நிறைய கிளேஷியர்ஸ். ஓகே, ஸோ ஒயிட் கலர்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து லார்ஜ் மாஸாக இருக்கும். ஸோ ஃப்ளோ ஸ்லோலி டவுன் ஹில். ஓகே, மெல்ட் ஆச்சுன்னா ஃப்ளோ ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மவுண்டன் ஆல்பைன் கிளேஷியர் ஹேவ் பீன் retreating since about 1815. Okay, so 1850ல இருந்தே இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. So a glacier grows wherever snow accumulates faster than it melts. Okay, so ஒரு glacier என்ன பண்ணும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. So which can be an introductory, இங்க a glacier ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கிளேஷியர்ஸ்னா என்னன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த சென்டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க, நமக்கு சீல சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ சி சொன்ன பிறகு கிளேஷியர்ஸ் பத்தின ஒரு டெஃபினேஷனுக்கு அப்புறம் ஒரு கிளேஷியர் என்ன பண்ணுது, க்ரோஸ் த்ரூ ஸ்னோ அக்யூமுலேட்ஸ் ஃபாஸ்டர் தேன் இட் மெல்ட்ஸ். ஸோ இ வரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? சரி, ஸோ வேற என்ன இருக்கு நமக்கு. Okay, so most of the world's mountain alpine glaciers have been, okay, so have been retreating since about 1850. அப்போ இது வந்து sinceனா முன்னாடி நடந்திருக்கு. So alpine glaciers have recently, okay, so அப்போ முன்னாடி நடந்துருச்சு, அதுக்கப்புறம் recent என்ன பண்ணிருக்கு, accelerated their retreat. So D and B is a pair. Okay, இப்போ CE க்கு அப்புறம் D and B வருமா இல்ல A வருமா அப்படின்னு பார்க்கலாம். So it retreats that its terminal edge, the end of the glacial tongue ends at progressively higher elevations when the melting exceeds accumulation. So obviously they are talking about இந்த கான்செப்ட் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து தனியா வந்து accumulate பண்ணதில்ல. ஸோ அதுக்கப்புறம் இங்க என்ன ப்ராசஸ் பண்ணுது, அது எப்படி வந்து it exceeds some meltingன்றத சொல்லியிருக்காங்க, which is A is possible here. அதுக்கப்புறம் நம்ம D and B சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ கிளேஷியர்னா என்ன, ஒரு கிளேஷியர் என்ன பண்ணும், அது ப்ராசஸ் என்ன பண்ணும், அதுக்கப்புறம் ஆல்பைன் கிளேஷியரை பத்தி சொல்லலாம். சரியா? Okay, so now let's answer the questions. Second sentence is E, which is fifth option. Fifth sentence is B, which is second option. Third sentence is A, which is first option. Okay, so first sentence another namakku C, which is third option, and fourth is D, which is fourth option. Okay, sorry, so ipo vanda namakku rearrangement is not a problem. Okay, so you guys can solve it. Okay, சரி, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எரர் ஸ்பாட்டிங். ஸோ எரர் ஸ்பாட்டிங் வருதுன்னா என்ன பண்ணணும், ஒரு ஃப்ரேஸையுமே செக் பண்ணணும். சரியா? ஸோ நமக்கு ஃபுல்லாக ரீட் பண்ணி செக் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ தப்பு கண்டுபிடிக்க முடியலன்ற பட்சத்தில் ஒரு ஃப்ரேஸாக கரெக்டாக இருக்கான்ட்டு எலிமினேட் பண்ணிட்டே வாங்க, அதில் கூட கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே, இங்கே அவர் ரேடியோ டெலஸ்கோப்ஸ். ஓகே, ஸோ டெலஸ்கோப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ என்ன ரேடியோ டெலஸ்கோப்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. கேன் இஸ் modal verb where பக்கத்துல V1 யூஸ் பண்ணோம். Can scan more with the night sky. So sky கூடயா night sky-யா or என்ன வரும், more in the night sky for an இருக்கா பக்கத்துல intelligent vowel word, intelligent message. So இத adjective சொல்லலாம், இத வந்து என்ன சொல்லலாம், noun ன்னு சொல்லலாம். Okay, so an intelligent message than ever before. So in use பண்ணிருக்க preposition is
wrong. So what has to come? More in the night. With the night கிடையாது. within என்னது கூட. இன்னுனா அந்த விஷயத்தோட பண்றாங்க. அந்த நைட்ல பண்றத சொல்றாங்க. நைட் ஸ்கைல. ஓகே, ஸோ இங்க வந்து ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். சரி, ஸோ இப்போ வந்து நான் 5 மில்லியன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரியா? ஸோ ஏன் இங்க வந்து நமக்கு எஸ் வரல? இந்த இடத்துல யூ ஹாவ் அ எக்ஸாக்ட் வேல்யூ விச் இஸ் 5 மில்லியன். ஓகே, ஸோ இப்போ நான் இங்க பக்கத்துல ஒரு நவுன் போடுறேன் அப்படின்னும் பொழுது $5 million நான் சொல்லலாம். சரியா? ஸோ அப்போ நவுன் யூஸ் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ்க்கு எஸ் வருது பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் அ எக்ஸாக்ட் வேல்யூ. ஓகே, ஸோ மில்லியன்ஸ்னு ஒரு அப்ராக்சிமேஷன் தான் சொல்றீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தௌசண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்லலாம், லேக்ஸ்ன்னு கூட நம்ம சொல்ல முடியும், க்ரோர்ஸ் கூட சொல்லலாம். when it comes like this ஆஃப்க்கு முன்னாடி வருது அப்படின்னும் பொழுது அப்படி சொல்லலாம். சரி, பட் இது வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது விச் இஸ் ப்ளூரல் இன் ஃபார்ம், பட் சென்ஸ் பண்ணும் பொழுது இட் மீன்ஸ் சிங்குலர். ஓகேயா? ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ன்னு சொன்னாலோ, மெஷர்மெண்ட் பத்தி பேசினாலோ, அமௌண்ட் பத்தி பேசினாலோ, இல்லாட்டி ஏதாச்சும் வந்து டிஸ்டன்ஸ் பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னாலுமே நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணும் பொழுது இட் மீன்ஸ் தட் கொடுக்கும் பொழுது நம்ம ஃபார்ம் வந்து ப்ளூரல்ல இருக்கும், பட் சென்ஸ் வந்து இட் ஹாஸ் டு பி சிங்குலர். அப்ப சென்ஸ் சிங்குலரா இருக்குன்னும் பொழுது வேர்ப் என்ன வரணும் நமக்கு? இட் இஸ் நாட் ஆர், இட் இஸ் இஸ். சரியா? ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இஸ் அ லாங் டைம் ஃபார் அஸ், but okay, so but என்னும் போது ஒரு positive negative, it's the blink of an eye. Okay, it is very quick on the comic scale ன்னு சொல்லியிருக்காங்க. So where you found the error which is in the second part of your sentence. Okay, next one. So scientists now think everyone in the 5 or 6 planet might be habitable based on two general criteria. Okay, சரி, so அப்ப scientist in plural ல சொல்லியிருக்காங்க. Okay, so now think. Okay, so they think. Okay, so இங்க வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால so everyone in 5 or 6 planets. Okay, so இங்க 5ல 6 planets ன்னு சொல்லியிருக்காங்க. Okay, so இங்க ஒரு விஷயத்தை சொல்லல. Okay, so 5ல 6ன்னும் பொழுது you need a plural noun. Okay, so where you have found the error? In the B part. Next one. So new technology is singular subject, so it has taken a singular verb, so gives us a many better chance பார்க்க முடியுமா? முடியாதுல. so chance வந்து நம்ம uncountable ஓட தான் யூஸ் பண்ணோம். ஓகே, so a much better chance. to பக்கத்துல we need a V1 form. so இது என்ன கொடுத்திருக்காங்க அப்போ? adverb. so to actually make the contact with the extraterrestrials. Okay, so where you have the error? In the second part. so option 2 தான் கரெக்டான ஆன்சர். next one. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு ஸ்டார்டர்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டார்டர்ஸ் வரும்பொழுது இங்கே கொடுத்துருக்கிறது தரோவா படிச்சுக்கோங்க. டூ நாட் அசியூம் திங்ஸ். யூ ஹாவ் டு ஃப்ரேம் அ சென்டென்ஸ் வித் த சேம் மீனிங். ஓகே, ஸோ ஒரிஜினலாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணோம். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம படிக்கலாம். அமேசான் இஸ் ரேப்பிட்லி பில்டிங் அப் இட்ஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் கெப்பாசிட்டி. ஸோ அமேசான் டெவலப்பர்ஸ் சர்பாஸ் தேர் IBM peers. ஓகே, ஸோ அமேசானும் ஒரு கம்பெனி தான், ஐபிஎம்மும் ஒரு கம்பெனி தான். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங், அதாவது அந்த ஸ்டோரேஜ்லாம் பண்ணுவோம்ல, லைக் நெட்ஒர்க்கில் அதில் வந்து பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ரேப்பிடாக பண்ணுறாங்கன்னா குவிக்காக ஒரு விஷயம் நடக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ யூ காட் அன் ஐடியா அபவுட் த சென்டென்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து சொல்ல முடியுமா பார்க்கலாம். டு சர்பாஸ். ஸோ டு சர்பாஸ் IBM, அமேசான் இதை பண்ணாங்களா? இல்ல, அமேசான் டெவலப் பண்ணாங்க அண்ட் இட் ஆட்டோமேட்டிக்கலி இட் சர்பாஸ்ட். ஸோ யூ கேனாட் புட் திஸ் ஏ ஆப்ஷன். அப்போ ஏ போட முடியாதுன்னா இதுல இத்தனை ஆப்ஷனையும் டெலிட் பண்ணிடலாம். புரியுதா? பி ஆர் சி வரும், இல்ல none of the above. ஸோ இது ரெண்டுத்துல எது வந்தாலுமே we can stop it. ஓகே, ஸோ இங்க வந்து by building the cloud computing capacity. Okay, so computing capacity, Amazon developers, what they did? Amazon developers surpassed their IBM peer. Okay, so you can frame a sentence with the second one. Okay, so அப்போ நம்ம C செக் பண்ணணுமா? செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எக்ஸாம்ல B வந்துருச்சுனாலே போட்டுடலாம். ஸோ C இங்கே செக் பண்ணிக்கோங்க. சின்ஸ் அமேசான் டெவலப்பர்ஸ், சின்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா யூ ஹாவ் டு டெல் அ ரீசன். ஓகே, இல்லாட்டி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமை பற்றி பேசணும். ஸோ இங்கே ரீசன் சொல்கிற மாதிரி எதுவுமே நமக்கு நடக்கலை. அப்போ ஆப்ஷன் 2ஓட முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். த பில் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. ஸோ ஒரு பில் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் தான்
ஆக்டா மாறும் சரியா ஸோ அவங்க சைன் பண்ணி அப்ரூவ் பண்ண பிறகு the bill citizenship amendment act 2019 is already on the table ஓகேயா but protesters வந்து என்ன பண்றாங்க are still dubious over its impasse among the legislators this time what is dubious they are very doubtful ஓகேயா ஸோ இந்த மாதிரி வந்து இதுக்கும் முட்டுக்கட்டை போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இம்பேஸ் இஸ் நத்திங் பட் ஒரு ஒரு லாக் ஓகே ஸோ ஒரு லாக் ஆகி நின்னுறதுல ஸோ பண்ணாம நின்னுறத சொல்றது ஓகே ஸோ இட் இஸ் டவுட்ஃபுல் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இங்கே டபிள்யூஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க விச் இஸ் பாசிபிள் நினைக்கிறேன் ஸோ வில் ட்ரை டு ஃப்ரேம் அ சென்டென்ஸ் ஸோ இட் இஸ் டவுட்ஃபுல் தட் the bill may impasse among the legislators this time okay so which can be framed அப்ப A கண்டிப்பா நமக்கு வருது அப்ப A கண்டிப்பா வருது அப்படின்னும்போது you have three options okay so due to சொன்னா என்னது due to rain due to death or due to demise இதெல்லாம் நம்ம பேசுவோம் சரியா so இங்க வந்து ரீசன் சொல்ற மாதிரி நமக்கு எதுவுமே இல்ல அப்ப B ஆப்ஷன் வரல B ஆப்ஷன் வரலனா இது எல்லாம் போயிருச்சு ஸோ பீயிங்னா கண்டினியூஸ் ஃபார்ம்ல நமக்கு கொடுத்துருக்காங்க பீயிங் டேபிள்டா ஸோ பில் எப்படி டேபிள்டுன்னு சொல்ல முடியும் அதுவும் பாசிபிள் இல்லை ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்தியா வாஸ் ஸோ பாஸ்ட்ல இருக்கு ஜஸ்ட் ஸோ ஷீ ஜஸ்ட் கேம் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஸோ ஜஸ்ட் இப்போதான் முடிச்சேன் ஜஸ்ட் தான் ஸோ ஒரு நெகட்டிவிட்டியை சொல்ல கூட நம்ம சொல்லலாம் ஸோ ஷி வாஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த 169 கண்ட்ரீஸ் ஒரு 169ல நீங்க ஒருத்தராக தான் இருந்திருக்காங்க டு பிரசன்ட் ரிப்போர்ட் ஆன் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஹியூமன் இண்டெக்ஸ் கோல்ஸ் அட் த UN திஸ் இயர் ஓகே ஸோ இட் வாஸ் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ரிப்போர்ட் அமங் ஆல் ஓகே ஸோ ஆன்டிசிபேட்டட் இஸ் வாட் எல்லாருமே வந்து ப்ரிடிக்ட் பண்ணதோ இல்லை ஃபோர்காஸ்ட் பண்ண ஒரு ரிப்போர்ட்னு சொல்லலாம் அப்போ ஆல்தோ நீங்க போட்டிருக்காங்க ஆல்தோ use பண்ணும்போது you need a positive and a negative statement right so although India was just one of the 169 countries to present the report on the implementation of human index goal at UN this year it was the most anticipated report among all which is எல்லாரும் ஜஸ்டா தான் இருக்கு பட் எல்லாரும் ஆன்டிசிபேட் பண்ண ஒரு ரிப்போர்ட் ஸோ ஏ இஸ் பாசிபிள்னா இந்த ஆப்ஷன் எல்லாம் போயிருச்சு ஓகே ஸோ பீயிங் இம்ப்ளிமெண்டட் ஸோ இம்ப்ளிமெண்டட் பண்ணதுக்கு அப்புறம் கிடையாது இட் வாஸ் லைக் ஒன் அமங் ஸோ அதுக்கப்புறம் வந்து இட் வாஸ் டு present report on the implementation so it was அந்த ரிப்போர்ட் வந்து present பண்றதுக்கு so being implementedன்றது கண்டினியூஸ்ல நம்ம passive voiceல எழுதுற மாதிரி சொல்லியிருக்காங்க so வேற இந்த ஆப்ஷனும் நமக்கு பாசிபிள் in view to what so what they are trying to view they're not trying to view anything which is option 4 is the only possibility for this sentence okay next one they have given a close test okay so close test vanduna ஒரு வாட்டி read பண்ணிட்டு போட சொல்லிருக்கேன் so if you find time do that because நீங்க accuracy எல்லாம் maintain பண்ணிக்கலாம் so அதுக்காக தான் இந்த விஷயம் okay சரி the climate models to which NASA refers are powerful computer programs used to dash the climate and predict future climate changes okay so இங்க receive facing simulate phony and one more thing is what destroy okay so இங்க வந்து நமக்கு v1 தான் தேவைன்னு தெரியும் okay so simulate பண்ணுங்க அப்படின்னா imitate பண்றது phony is ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்த பண்றதுன்னு சொல்லலாம் okay so இப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க okay so actually பாத்தீங்கன்னா அடுத்த சென்டென்ஸ் ரீட் பண்ணலாம் models can be used to simulate temperature changes that occur ஓகேயா so இப்போ அடுத்ததுலயே நமக்கு தெரிஞ்சிருச்சு so என்ன பண்ணணும் ஆப்ஷன் 3 தான் நமக்கு ஃபர்ஸ்ட் blank-ஓட ஆன்சர் okay so next one என்ன போட முடியும் models can be used to simulate temperature changes that occur to சொல்வீங்களா occur since occur for off from so எப்போ to யூஸ் பண்ணுவீங்க ஒரு விஷயத்துக்கு காக நீங்க ஐ மீன் இப்போ ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ்க்காக யூஆர் டூயிங் இட்னும் பொழுது டு ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் அப்படி நம்ம சொல்லலாம் இல்ல சின்ஸ்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இல்ல ஒரு ரீசன் சொல்றதுக்குன்னு சொல்லலாம் ஃபார்னா இவங்களுக்காக நீங்க பண்றீங்கன்னு பொழுது சொல்வீங்க ஆஃப் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை குறித்து நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது ஸ்டடி ஆஃப் சம் ஒன் ஓகே ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃப்ரம்னும் போது எங்க இருந்து பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்க வந்து தட் அக்கர் ஃப்ரம் போத் நேச்சுரல் அண்ட் ஆந்த்ரோபாஜெனிக் காசஸ் ஓகே ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டி ரிலேட்டடா இருக்கிற காசஸ் சொல்றாங்க ஸோ இட் இஸ் ஒரிஜினேட்டிங் ஃப்ரம் ஹியூமன் ஆக்டிவிட்டின்றது தான் ஆந்த்ரோபாஜெனிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ நேச்சுரலாவும் ஹியூமன் ஆக்டிவிட்டில இருந்து வரதையும் சொல்றது ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன்
So next one is scientists enter data on conditions such as atmospheric concentration of greenhouse gases, the ocean currents, the cloud cover, energy from the sun and the ocean circulation as well as others. Okay, so then dash they change and adjust the variables. Okay, so அவங்க என்ன பண்ணோம் they change and adjust na சேஞ்ச் ஆகுதுனாலே சேமா இருக்காதுல்ல அப்போ டிஃப்ரெண்டா தானே இருக்கும். ஸோ யூ ஹாவ் அ நவுன் ஆல்ரெடியா? நோ. ஸோ இங்க தப்பா போட்டிருக்கோமா? ஓகே. ஸோ அந்த இடத்துல இந்த வேர்டே உட்காரல ஆக்சுவலா. ஓகேயா? ஸோ நான் இங்க சேஞ்ச் வரும்னோன்னா டிஃப்ரெண்ட் வருமோன்னு நினைச்சேன். ஸோ இதுதான் நீங்க பண்ணக்கூடாது. ஸோ என்ன பாத்தீங்கன்னா இங்க சி இங்க இருக்கு, இங்க வந்து நமக்கு சி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஆப்ஷன் டில வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகேயா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, கண்டிஷன்ஸ் இங்க இருக்கு விச் இஸ் அ நவுன். ஓகேயா? அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும், ஆன்க்கு அப்புறம் நமக்கு நவுன் வரும்னு தெரியும் விச் இஸ் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். அப்ப இங்க வந்து adjective. ஸோ when you are searching for an adjective, what has to come such as இத்தனை விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப scientists enter data on different conditions. ஓகே, அப்பதான் இத்தனை விஷயங்கள் சொல்ல முடியும். ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். So next one is year. Okay, so இங்க வந்து then dash they change and adjust the variables. Then though எப்ப சொல்லணும், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஓகே, ஸோ as அப்படின்னா as is for a reason சொல்லலாம். So which is not possible here. as சொல்ல முடியுமா? as they change, so it is possible. so இங்க வந்து என்ன சொல்லலாம், though நம்மோது you need a positive negative, yet நம்மோது most probably வந்து அந்த விஷயம் வந்து it is yet to be done. ஓகேயா? so நான் வந்து ப்ராஜெக்ட் முடிச்சுனேனோ இட்ஸ் yet to be done, நான் இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சொல்லலாம். so then as they change and adjust. ஓகே, ஸோ ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். and நம்மொழுது ரெண்டு கண்டிஷனை சேர்க்கிற மாதிரி இருக்கணும். பட் நம்மொழுது பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்கான சினாரியோ இல்லை. ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்லலாம், then as they change and adjust the variables, they can simulate what might happen when actual climate conditions will change. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது எப்போ இந்த மாற்றங்கள் நடக்கும்ன்றத they can சிமுலேட்ன்றத சொல்லியிருக்காங்க. அப்ப NASA compares the climate models to the computer programs. Okay, so computer programs dash by deductives to envision to என்னது கற்பனை பண்றதுக்கு, but what missing persons would look like years after their disappearance. அவங்க எப்படி வந்து இருப்பாங்கன்றதுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும் அப்போ? So the computer programs used by deductives. Okay, so it has to be what? used by deductives. so what is haggard அப்படின்னு பாத்தீங்கன்னா கசப்பான ஒரு விஷயத்தை பத்தி பேசும்பொழுது சொல்லலாம். பிளம்பா இருக்குன்னா கொஞ்சம் ஹெவியா பெருசா இருக்கிறதுக்கு சொல்லலாம். எக்ஸாஸ்டட் இஸ் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு, டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு சொல்ல முடியும். ஸோ இங்க வந்து நமக்கு அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ்னும் பொழுது நம்ம யூஸ்ட் பை டிடக்டிவ்ஸ்ன்றது தான் சொல்லலாம். ஓகேயா? ஸோ வி ஹேவ் டன் வித் த செஷன் ஃபார் த டே. ஸோ ஹேவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.